ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. அனைவருக்குமே குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். முதல்ல என்னை தேடி என் குரு எப்படி வந்தாங்க, எனக்கு என் குரு என் கையில் எப்படி கிடச்சாங்க அப்படின்னா, ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே நிச்சயம் குருங்கிறவங்க அவசியம், கட்டாயம் வேணும். ஏன் குரு வேணும்னா, இப்போ ஒரு குழந்தை வளருதுன்னா கண்டிப்பாக அதுக்கு அந்த குழந்தைக்கு கைடன்ஸ் இருக்கணும், அம்மா இருக்கணும். அம்மா அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாங்க, இது செஞ்சால் கரெக்டு, இது செஞ்சால் தப்புன்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறணுன்னா கண்டிப்பாக நமக்கு குருங்கிறவங்க கண்டிப்பாக நமக்கு அவசியம். அப்படி தான் எனக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு 3 வருஷமாக நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறப்ப, அப்போ தான் முன்னாடி நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஆசை, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு அப்புறம் ஒவ்வொன்றுத்தையுமே நான் அடைஞ்சிட்டேன், அதுக்கப்புறம் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு. அப்போ தான் ஸ்பிரிச்சுவலில் என்டர் ஆனப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அது ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அப்போ இந்த ஸ்பிரிச்சுவலில் நம்மளை யார் மேல் நோக்கி கொண்டு போவா அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு எண்ணம். அப்போ நமக்கு எனக்கும் யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்தேன். அப்போ நமக்கு கைட் பண்ண ஒரு குரு வேணும் அப்படிங்கிறத நிறையா வீடியோஸ்லாம் பார்த்தேன். அப்போ என்னுடைய குருவை தேடி நான் அலைஞ்சேன். இதுக்கு இடையில் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படிங்கிற புக்கும் நான் படித்தேன். அப்போ அதில் யோகானந்தர் அவருடைய குருவான யுக்தேஸ்வரரை தேடி நிறைய இடத்துக்கு பயணம் பண்ணுவார். ஆனால் அவருடைய குரு யுக்தேஸ்வரர்னு தெரியாது. நிறைய குருமார்களை சந்திப்பார். அவர் ஒரு குருக்காக எப்படி ஏங்கியிருக்காரு, அப்போ நமக்கும் ஒரு குரு தேவை அப்படிங்கிறதுக்காக எனக்கு குரு வேணும் அப்படிங்கிறது ஒரு வெறியாகவே இருந்தேன். அப்போ நான் இங்கே 2-3 இடத்துல போய் எனக்கு என்ன ஆன்மீகத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு குரு வேணும், எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் 2-3 இடத்துல போய் தீட்சைக்காக கேட்டேன். அவங்க 2-3 இடத்துலையுமே மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க, தீட்சை கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய குரு யார் அப்படிங்கிறது தெரியும். தீட்சை கேட்டோடனே கொடுக்க மாட்டாங்க. நமக்கு குருமார்கள் ஃப்யூச்சரில் வருவாங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க, உன்னுடைய குரு நான் கிடையாது, உனக்கு குரு வருவாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப எனக்கு தீட்சை கிடைக்கல. அப்போ தீட்சை கிடைக்கல. அப்போ எனக்கு அம்மா எப்படி கிடச்சாங்கன்னா, யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்க்குறப்ப இவங்கள பார்த்தோன்னே எனக்கு இவங்களோட அந்த உபதேசம் இது எல்லாமே என்னை கவர்ந்து இழுத்துச்சு. அப்போ எனக்கு சரியான ஆள் இவங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். எப்படியோ ஃபேமிலியில் பிரச்சனைகள் இருக்கும் தான், அதெல்லாம் கடந்து என் குருவை போய் நான் சந்தித்த உடனேயே என் குருவை முதல் பார்வையில் என் குருவை நான் பார்க்குறேன். அப்போ தான் அம்மா கிட்டே போய் நான் தீட்சை வாங்கிறதுக்காக கேட்குறேன். தீட்சை கொடுமாங்கிற வார்த்தை தான் ஃபஸ்ட்டு வார்த்தை அவங்க என்னை ஐ டு ஐ பார்த்தப்ப. அப்போ என்ன அறியாமையே என் குருவோட பாதத்தில் விழுந்து நான் நமஸ்காரம் பண்ணி அந்த பாதத்தையே முத்தமிட்டுட்டேன். என்னை அறியாமையே நான் அந்த வேலையை செஞ்சுட்டேன். அப்புறம் நான் நினச்சிக்கிட்டேன், நான் தான் குருவை தேடி அலைஞ்சிருக்கேன்னு. அப்புறம்தான் எனக்கு தெரிய வந்தது, குருங்கிறவங்க சீடரை தேடி எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறத நான் அறிஞ்சேன். குரு அப்படிங்கிறவங்க நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ நம்ம இருட்டில் போகிறோம், இருட்டில் போகிறதுக்கு நம்ம வழி தெரிலன்னா என்ன பண்ணுவோம், கையில் ஒரு டார்ச் வச்சுப்போம், அப்படின்னா ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வச்சுப்போம். அந்த டார்ச் தான் நம்ம குரு. அந்த குருவை இப்போ எப்படி நம்ம வழியை கரெக்டாக அடையணும்னா, அந்த டார்ச் லைட்டை கரெக்டாக பிடிச்சா நம்மளை கொண்டு போயிடும், கரெக்டான வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி குருவை நம்ம டைட்டாக பிடிச்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கை நிச்சயம் செழிப்பாக இருக்கும். உண்மையில் நம்ம பூமிக்கு எந்த காரணத்துக்காக வந்தோமோ அந்த காரணத்தை குரு நமக்கு நிறைய லீலைகள் பண்ணி நம்மளை உணர வைப்பாங்க. அதனால் குருவை டைட்டாக பிடிக்கணும். பிடிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். இதை நிறைய பேர் அறிவது கிடையாது. சும்மா சக மனுஷன் மாதிரி தான் நான் இருப்பேன், நானும் அப்படி தான் இருந்தேன், எல்லோரும் மாதிரியும் பிறக்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்த, அதுக்கப்புறம் என்ன லைஃப் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஸ்பிரிச்சுவலுக்கு லைஃபுக்கு வந்த பிறகு தான் ஆக்சுவலாக உண்மையான பிறப்புங்கிறது அது கிடையாது. என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம பிறக்கலை, நம்ம பிறப்பின் ரகசியமே இறைவன் அடைய தான். அது நம்ம மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருமே இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிரினமே இறைவன் அடையிறதுக்காக தான் பிறப்பே எடுத்திருக்கு. ஆனால் நம்ம தெரியாமல் இந்த உலகம் ஒரு மாயை, அந்த மாயையில் நம்ம மாட்டிக்கிட்டு உண்மை எதிரே நமக்கு தெரிய மாட்டேங்குது. பார்க்குறதுக்கு இது உண்மை மாதிரியே இருக்குது, ஆனால் இது உண்மை இல்லை. இந்த உண்மையை நமக்கு எப்போ புரிய வைப்பாங்கன்னா, குரு வந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் உண்மையை புரிய வைப்பாங்க. இந்த மாயையை நம்ம திரை போட்டிருக்க அந்த திரையை குருவால் மட்டும்தான் விளக்க முடியும்.
ஏன்னா குருவை தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் இது மாயை அப்படிங்கிறத வந்து யாரால் உணர வைக்க முடியும்? சத்தியமாக சொல்கிறேன், குருவால் மட்டும்தான் வந்து உணர வைக்க முடியும். ஏன்னா நம்ம அம்மா வந்து இதுதான் உண்மைன்னு சொல்லி நம்மளை வளர்த்துருப்பாங்க. அப்பாவாகட்டும், நம்ம சுற்றி உள்ள உறவினர்களாகட்டும், இது வாழுற வாழ்க்கை தான் ஒரு உண்மை. நம்ம நிறைய பேர் புகழ் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பங்களா வாங்கணும், கார் வாங்கணும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான வாழ்க்கை. 4 பேருக்கு மாதிரி கெத்தாக வாழணும், நிறைய உறவினர்கள் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் இது எல்லாமே இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி நம்மளை வந்து வளர்த்துருக்காங்க. ஆனால் நம்ம குருக்கிட்ட வந்தால் மட்டும்தான் நீ சொன்ன எல்லாமே பொய். உண்மையான உன்னோட வாழ்க்கைக்கு நோக்கம் என்னென்னா அந்த மெய்ப்பொருளை வந்து உணர்வதே. அப்படிங்கிறத வந்து குருவால் மட்டும்தான் அந்த மாயை திரையை வந்து விளக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்கள் யாருக்காச்சும் இது வரைக்கும் உங்கள் குரு இல்லைன்னா தயவு செஞ்சு குருவை பிடிங்க. ஏன்னா நீங்கள் ஆன்மீகத்துக்கு வந்துட்டாலே அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா குருங்கிறவங்க வந்து கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தேவை. நம்மளை வந்து இறைவன்கிட்ட கொண்டு போய் குருவால் மட்டும்தான் சத்தியமாக சேர்க்க முடியும். அதனால் குருவை வந்து எங்கேயோ இல்லை, நீங்கள் இறைவன்கிட்ட மனசால பிரார்த்தனை பண்ணுங்கள், எனக்கு குரு வேணும்னு சொல்லி கண்டிப்பாக உங்களை தேடி குரு வருவார். இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். இந்த வீடியோ வந்து என்னுடைய குருவான ஸ்ரீமதா அமிர்தானந்தம்மையோட பாதத்திற்கே சமர்ப்பணம். நம சிவாயா. நன்றி.